ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இந்த பகுதியில் யார் வாழ்ந்தாங்கன்றதே ஒரு பெரிய கான்ட்ரோவர்ஷியல் டாபிக். ஏன்னா ஒரு சாரார் அந்த சிவிலைசேஷன் ஆரியர்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லுவாங்க, இன்னொரு சாரார் அந்த சிவிலைசேஷன் தமிழர்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லுவாங்க. இந்த கேள்விக்கான பதில நம்ம ஏற்கனவே ஆரியன் இன்வேஷன் சீரீஸ்ல கிளியரா பார்த்துட்டோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. அதற்கான டிஎன்ஏ ஆதாரங்களை அந்த சீரீஸ்லயே காட்டியிருப்போம். இந்த சீரீஸ்ல என்ன பார்க்க போறோம்னா இந்த தொடர்புக்கான ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸை பார்க்க போறோம். முதல்ல நமக்கும் சிந்து சமவெளியில வாழ்ந்த மக்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு தெரியணும்னா சிந்து சமவெளி பத்தி நமக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கணும். ஒரு சிவிலைசேஷன் எப்ப லாங் டைமா சர்வை பண்ணோம்னா எப்ப அந்த சமூகம் வேட்டையாடும் சமூகத்துல இருந்து விவசாய சமூகமா மாறுதோ அப்பதான் அந்த சிவிலைசேஷனால லாங் டைம் சர்வை பண்ண முடியும். அதற்கு முக்கியமான காரணம் வேட்டையாடும் சமுதாயத்துல உணவுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஒரு நாள் அந்த சமூகத்துக்கு தேவையான அளவு உணவு கிடைக்கலாம், ஒரு நாள் அந்த சமூகத்துக்கு தேவையான உணவு கிடைக்காமையும் போகலாம். ஆனா அதே விவசாய சமூகத்துல உத்தரவாதம் உண்டு, உணவுக்கு உத்தரவாதம் உண்டு. வேட்டையாடும் சமூகத்துல உணவை சேமிச்சு வைக்க முடியாது, இதே விவசாய சமூகத்துல உணவை சேமிச்சு வைக்க முடியும். எப்போ ஒரு சமுதாயத்துல நகைகள் ஆபரணங்கள் தயாரிக்கிறாங்க, நகரங்கள் உருவாக்குறாங்க, சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்துறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இரிகேஷன் கெனால்ஸ் பில்ட் பண்றாங்க, லாங் டிஸ்டன்ஸ் ட்ரேட் பண்றாங்க, அதாவது நெடுந்தூரம் வணிகம் பண்றாங்க, புது புது இன்வென்ஷன்ஸ்க்கு டைம் ஒதுக்குறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு சமுதாயத்தால எப்ப செய்ய முடியும்னா எப்போ ஒரு சமுதாயம் விவசாயத்துல தன்னிறைவு அடையுதோ அப்பதான் இதை எல்லாத்தையுமே செய்ய முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு சமுதாயம் பஞ்சத்துல அடிபட்டு இருந்தா அந்த சமுதாயத்தோட ஒரே குறிக்கோள் என்னவா இருக்கும்னா தினமும் உணவு தேடுறது மட்டும்தான் அந்த சமுதாயத்தோட ஒரே குறிக்கோளா இருக்கும். அந்த சமுதாயத்தால வேற எதை பத்தியும் யோசிக்க முடியாது, வேற எதுக்கும் நேரம் ஒதுக்க முடியாது. ஏன்னா முதல்ல உயிர் வாழணும், சர்வை பண்ணும். ஏன் நம்ம இன்னைக்கு கூட இந்தியாவோட முதுகெலும்பா எந்த தொழில சொல்றோம்? விவசாயத்தை தான் சொல்றோம். அந்த விவசாயத்தை இந்தியாவில் முதல்ல துவக்கி வச்ச இடம் தான் ஒரு நிமிஷம், இவ்வளோ சொன்னனே ஒரு முக்கியமான மேட்டர் சொல்ல மறந்துட்டேன். நான் சொன்ன இவ்வளோ விஷயமுமே இன்னொரு இடத்துக்கும் ஒத்து போச்சு. அந்த இடம் தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கண்டுபிடிக்கப்பட்டு 100 வருடங்களுக்கும் மேல ஆயிடுச்சு. ஆனா இன்னும் நம்மால இண்டஸ் ஸ்கிரிப்டை டீகோட் பண்ண முடியல. உலகத்துல இருக்க பல நாடுகள்ல இருந்து சிந்து சமவெளியை ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க, ஆனா இன்னும் அவங்களால அங்க கிடைச்ச எழுத்துக்களுக்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது ஒரு எழுத்தானே இன்னும் நமக்கு கன்ஃபார்மா தெரியல. இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்க ஒவ்வொரு எழுத்துமே ஒரு சிம்பிளா இருக்கும்னு பல ரிசர்ச்சர்ஸ் கருதுறாங்க. இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல பிரமிக்கத்தக்க விஷயம் என்னன்னா இந்த சிவிலைசேஷனோட பரப்பளவு தான். ஏன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நிலப்பகுதியை ஆக்கிரமிச்ச அளவுக்கு வேற எந்த சிவிலைசேஷனுமே ஆக்கிரமிச்சது இல்ல. எந்தெந்த பகுதியில இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கீழே வந்துச்சுன்னா ஆப்கானிஸ்தானோட கிழக்கு பகுதி, பாகிஸ்தான், இந்தியாவோட மேற்கு பகுதி, அதுலயும் முக்கியமா பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், குஜராத், இது எல்லாமே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கீழே தான் வரும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஸ்கிரிப்டை தான் நம்ம டீகோட் பண்ணலையே தவிர அந்த சிவிலைசேஷனோட மகத்துவம் தெரிஞ்ச உடனே, பெருமைகள் தெரிஞ்ச உடனே அந்த சிவிலைசேஷன் கீழே இருந்த ஒவ்வொரு நகரத்தையும் டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, தொலிவிரியான்ட்டு எல்லா நகரங்களையும் டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த நகரங்களை பத்தி முதல்ல நமக்கு எப்ப தெரிய வருதுன்னா 1856ல இப்ப இருக்க இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்னா தான் இருந்துச்சு. ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு அடிமையா இருந்துச்சு. அப்ப பாகிஸ்தான்ல இருக்க லாகூருக்கும் கராச்சிக்கும் இடையே ரயில் போக்குவரத்து உருவாக்கலான்னு ஆங்கிலேய அரசாங்கம் முடிவு பண்றாங்க. அதற்கான ரயில் தண்டவாளங்கள் அமைக்கும் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. ஜான் பிராண்டன், வில்லியம் பிராண்டன்
இந்த 2 இன்ஜினியர்ஸ் கீழே தான் இந்த பொறுப்பு வருது. இந்த ரயில்வே தண்டவாளங்கள் அமைக்க முக்கியமா தேவைப்படுறது ஸ்லீப்பர் வுட்ஸ். இந்த ஸ்லீப்பர் வுட்ஸ் மேலதான் தண்டவாளங்களே அமைப்பாங்க. இந்த ஸ்லீப்பர் வுட்ஸை சப்போர்ட் பண்றதுக்கு நல்ல உறுதியான கற்கள் அவங்களுக்கு தேவைப்பட்டது. அவங்க சுத்தி இருக்க பகுதியில தேடி பார்க்கறாங்க. அந்த ஸ்லீப்பர் வுட்ஸை சப்போர்ட் பண்ற அளவுக்கு உறுதியான கற்கள் எங்கேயுமே கிடைக்கல. அப்பதான் லாகூருக்கு அருகே இருக்க பிரானபாத் என்ற இடத்துல ஒரு பெரிய அளவுக்கு இடிபாடுகள் இருக்கிறதா அவங்களுக்கு செய்தி வருது. அந்த இடிபாடுகள்ல அவங்களுக்கு தேவையான உறுதியான கற்கள் கிடைச்சது. அதனால அந்த கற்களையே ரயில் தண்டவாளத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான சமயத்துல தான் வில்லியம் பிராண்டன் இந்த இடிபாடுகள்ல ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. இந்த இடிபாடுகள் எல்லாமே சுட்ட செங்கற்களால் உருவாக்கப்பட்டது. எல்லா செங்கற்களும் ஒரே அளவுல இருந்துச்சு, நேர்த்தியா இருந்துச்சு. அதனால இந்த இடத்துல ஏதாவது பழங்கால நாகரிகம் வாழ்ந்ததுக்கான அறிகுறியா இருக்குமோ என்ற கேள்வி அவருக்குள்ள எழுது. உடனே அகழ்வாராய்ச்சி துறைக்கு தெரியப்படுத்துறாரு. அதற்கு பிறகுதான் இந்த பகுதியை பத்தியே வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அப்ப இந்தியாவோட தொல்பொருள் தலைவரா இருந்தவர் அலெக்சாண்டர் கனிங்ஹாம். இவர் தலைமையில 1872ல ஹரப்பா நகரத்தை ஒரு பெரிய அளவுக்கு எக்ஸ்கவேட் பண்றாங்க. 1875ல இந்த இடத்துல முத்திரைகள் கண்டுபிடிக்கிறாங்க, சீல்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இண்டஸ் சிவிலைசேஷன் கீழே பல பழங்கால நகரங்கள் இருக்கு. அதுல ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் இப்ப இருக்க பாகிஸ்தான் பகுதியில இருக்கு. லோத்தல், தொலுவெரா, சர்கோதத்தா போன்ற நகரங்கள் எல்லாம் இந்தியாவில இருக்கு. இந்த நகரங்கள்ல ஹரப்பால மட்டும் குறைஞ்சபட்சம் 40,000க்கும் மேற்பட்ட மனிதர்கள் வாழ்ந்ததா சொல்றாங்க. லோத்தல் போன்ற துறைமுக நகரங்கள்ல சாலைகள் மிக துல்லியமா அமைச்சிருக்காங்க. சாலைகளை நேர்கோட்டில் அமைச்சிருக்காங்க. இந்த நகரங்கள் எல்லாத்துலயுமே இயற்கையான காற்றோட்டம் தடைபடாதபடி டிசைன் பண்ணிருக்காங்க. அதை விட முக்கியமான விஷயம், எல்லா நகரங்கள்லயுமே செங்கலோட சைஸ் ஒன்றுதான். எல்லா வீடுகள்ல இருந்தும் மூடிய சாக்கடை மூலமா கழிவு நீர் ஊருக்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டு இருந்தது. 1875ல முதல்ல சீல்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னல, முத்திரைகள் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னல. இந்த முத்திரைகள்லாம் எப்படி இருக்கும்னா பிஸ்கெட் சைஸ் தான் இருக்கும், ரொம்ப தின்னா இருக்கும். இருக்கிறதுலே பெரிய முத்திரையே ஒரு ரொட்டி துண்டு அளவு தான் இருக்கும். இந்த முத்திரைகள்லாம் எப்படி உருவாக்கப்பட்டதா சொல்றாங்கன்னா, லேசான கல்லுல செதுக்கி அச்சுகள் உருவாக்கி அந்த அச்சு மேல ஈரமான களிமண்ணை பதிச்சு இந்த முத்திரைகளை உருவாக்கி இருக்காங்க. 4000 வருடங்களுக்கு முன்னாடியே சிந்து சமவெளியில இருந்து பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பொருட்களோட இந்த முத்திரைகளையும் இணைச்சு அந்த பொருட்களுக்கான ஐடென்டிட்டியா இந்த முத்திரைகள் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கருதுறாங்க. இது அப்ராக்சிமேட்டா 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கணும்னு எதை வச்சு சொல்றாங்கன்னா, ஹரப்பன் சிவிலைசேஷன் பீக்ல இருந்த டைம் 2600 BC to 1900 BC. அதாவது 4600 வருஷத்துல இருந்து 3900 வருஷத்துக்குள்ளதான் ஹரப்பன் சிவிலைசேஷன் மிக செழிப்பா இருந்தது, வளமையா இருந்தது. இப்ப நான் சொன்னனே, இந்த சீல்ஸ்ல தான், முத்திரைகள்ல தான் இந்த ஸ்கிரிப்ட கண்டுபிடிச்சாங்க. இந்த சீல்ஸ்ல இருக்க முக்காவாசி ஸ்கிரிப்ட்ஸ் ரொம்ப சின்னதா இருந்துச்சு. அதனாலேயே இந்த ஸ்கிரிப்ட டீகோட் பண்ண முடியல. இது வரைக்கும் 4000க்கும் மேற்பட்ட சிந்து சமவெளி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பொருட்கள் கிடைச்சிருக்கு. இந்த இண்டஸ் வேலி சீல்ஸையே 2 வகையா பிரிப்பாங்க. ஒன்னு ஸ்டாம்ப் சீல்ஸ், இன்னொன்னு டேப்லெட் சீல்ஸ். இந்த கற்கள்ல சின்ன சின்னதா செதுக்கி அச்சுக்கள் உருவாக்குனாங்கன்னு சொன்னல, இத ஸ்டாம்ப் சீல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாம்ப் சீல்ஸ் மூலமா உருவாக்கப்பட்ட முத்திரைகளை டேப்லெட் சீல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சீல்ஸ் எல்லாம் ஆராயும் போதுதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் மெசபடோமியன் சிவிலைசேஷனுக்கும் தொடர்பு இருக்குன்னு தெரிய வருது. மெசபடோமியன் சிவிலைசேஷன் இன்றைய ஈராக், குவைத் பகுதிகளில் இயங்கிய மிக பழமையான சிவிலைசேஷன். இந்த 2 சிவிலைசேஷனுக்கும் இடையே ஒரு மிக பெரிய வணிகம் நடந்திருக்கணும்னு சொல்றாங்க. லாபிஸ் லசுலி இது ஒரு வகையான மெட்டமார்பிக் ராக். இந்த கற்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல மிகப்பெரிய மதிப்பு. அதற்கு முக்கியமான காரணம், இந்த கற்களை எகிப்தியர்கள் அதிகம் விரும்பினாங்க. இந்த கற்கள் சிந்து சமவெளியில இருந்து மெசபடோமியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்க இருந்து ஈஜிப்டுக்கு கொண்டு போனாங்க. இந்த வணிகத்துல மெசபடோமியன்ஸ் இடைத்தரகர்களா செயல்பட்டதா சொல்றாங்க. அதுவும் முக்கியமா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் மெசபடோமியன் சிவிலைசேஷனுக்கும் நடந்த வணிக முறை நிலவழி வணிகம் மட்டும் இல்லங்க, கடல் வழி வணிகமும் செஞ்சிருக்காங்க. அதுவும் முக்கியமா சிந்து சமவெளி மக்கள் கடல்ல பயணிக்கும் போது பறவைகளையும் எடுத்து செல்வாங்களாம். சப்போஸ் கடல்ல வழி தவறிட்டா, திசை தெரியாம மாட்டிக்கிட்டா, இந்த பறவைகளை ரிலீஸ் பண்ணுவாங்களாம். இந்த பறவைகள் நிலத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்குமா. அந்த பறவைகள் பயணிக்கும் திசையிலேயே பயணிக்க ஆரம்பிப்பாங்களாம். இந்த பறவைகளோட பேரு லேண்ட் ஃபைண்டிங் பேர்ட்ஸ். இந்த செயலை குறிக்கிற மாதிரி சிந்து சமவெளியில முத்திரைகள் கிடைச்சிருக்கு. அதுவும் இந்த முத்திரைகளோட வயது 2500 to 1750 BC-க்குள்ள இருக்கணும்னு சொல்றாங்க. அதாவது 4500 வருஷத்துக்கு முன்னாடியே சிந்து சமவெளி மக்கள் கப்பல்ல பயணம் செஞ்சிருக்காங்க, வணிகம் செஞ்சிருக்காங்க. இந்த சிந்து சமவெளி மக்களுக்கும் தமிழர்களுக்கும்
சிவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு முதல்ல சொன்னவர் யாருன்னா ஐராவத மகாதேவன். ஐராவத மகாதேவன் இவர் ஒரு எபிகிராபிஸ்ட், கல்வெட்டு ஆய்வாளர். 1953ல ஐஏஎஸ் கிளியர் பண்றாரு. அசிஸ்டன்ட் கலெக்டரா கோயம்புத்தூர்ல ஜாயின் பண்றாரு. 1958ல இவர் டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அவரோட ஆபீஸ்க்கு பக்கத்துல தான் இந்தியன் மியூசியமே. அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற களம்பூர் சிவமூர்த்திக்கும் இவருக்கும் பழக்கம் ஏற்படுது. களம்பூர் சிவமூர்த்தி ஒரு எபிகிராபிஸ்ட். அவர் தான் மகாதேவனுக்கு எபிகிராஃபியோட பேசிக்ஸ் சொல்லி தராரு. 1965ல மகாதேவன் அவரோட ஃபர்ஸ்ட் பேப்பரை பப்ளிஷ் பண்றாரு. அந்த பேப்பர்ல இருக்க விஷயத்தையே ஒரு புக்கா எழுதுறாரு. அதோட மட்டும் நிறுத்தாம ஒரு புக்கையும் வெளியிடுறாரு. அந்த புக்கோட பேரு கார்பஸ் ஆஃப் த தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இது வரைக்கும் மொத்தம் 40 பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காரு. இந்த பேப்பர் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. இந்த ஸ்கிரிப்டுக்கும் தமிழ்நாட்டில் கிடைச்ச பல கல்வெட்டுகளுக்கும் ஒற்றுமை இருக்குன்னு சொல்லுது. ஆனா இவர் சப்மிட் பண்ண பேப்பர் எல்லாத்தையுமே வெறும் ஹைபோதேசிஸா தான் பார்த்தாங்க. ஆனா இது எல்லாத்தையும் உடைச்சு இது வெறும் ஹைபோதேசிஸ் இல்ல, உண்மைன்னு ப்ரூவ் பண்ண இடம் தான் கீழடியில. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அங்க புதஞ்ச நகரம், அங்க கிடைச்ச எலும்புகள். ஆனா இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயமும் கீழடியில கிடைச்சது. அது என்னன்னா முத்திரைகள், சிம்பிள்ஸ். இந்த ஸ்கிரிப்ட்ல கிடைச்ச அதே மாதிரி சிம்பிள்ஸ் கீழடியிலும் கிடைச்சது.